A piece of information a day series 2 இன்னைக்கான குட்டி ஸ்டோரி மனசாட்சியின் கேள்விகள். அதாவது தேவதாசன்னு ஒரு மனுஷர் வாழ்ந்திருக்கிறாரு. அவர் கர்த்தருக்காகவே வாழ்ந்து மரிச்சும் இருக்கிறாரு. அவரை குறித்து ஒரு ஆத்தர் புக் எழுதுகிறாங்க. அந்த தேவதாஸ் மனுஷரோட சாட்சியே என்னன்னா கைகளில் சுத்தம் உள்ளவர்னு சொல்லி அவரை பற்றி ஒரு ஆத்தர் புக் எழுதுகிறாங்க. இன்னொன்று அந்த மனுஷர் ஒரு பெரிய நிர்வாகத்தையே கவனித்து கொண்டு இருந்தவர். அவர் யாரோட பணத்துக்கும் 10 பைசாவுக்கு கூட அவர் ஆசைப்பட மாட்டாராம். அதுக்கு காரணம் என்னென்னு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அம்மா டெய்லி எங்கள் ஹாலில் உள்ள டேபிளை நீட்டாக க்ளீனாக சுத்தம் பண்ணும்போது ஒரு வெள்ளை துணியை ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அந்த வெள்ளை துணியை தான் அந்த டேபிள் மேலே விரிப்பாங்களாம். அப்படி அவங்க பண்ணும்போது இவர் பார்த்துட்டே இருந்தால் அம்மா நான் பண்ணுறேன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அம்மா ஒரு கொஸ்டின் கேட்பாங்களாம், உன் கை சுத்தமாக இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். அப்போது அவங்க கேட்ட ஒரு கொஸ்டின்னால் அவர் எப்போல்லாம் டேபிளை சுத்தப்படுத்துகிறாரோ தன்னைத்தானே கேட்டுக்கிடுவாராம் கை சுத்தமாக இருக்கான்னு. இப்படி நாளடைவில் இந்த கொஸ்டின் அவருக்காகவே உன் மனசாட்சி சுத்தமாக இருக்கா அப்படின்ற கேள்விக்கு அவர் அடிமை ஆயிட்டாராம். இதை குறித்து இன்றைக்கு வேதத்தில் சில சத்தியத்தை நாம் பார்க்கலாம். முதலாவது ஆதியாகமம் 3வது அதிகாரம் 9வது வசனம். நீ எங்கே இருக்கிறாய்? தேவன் ஆதாம் கிட்ட கேட்ட கொஸ்டின். நம்மளும் இப்போ நம்மளை நாமே கேட்டுக்கலாம். நம்ம இப்போ ஏதாவது ஒரு தீய செயல் செஞ்சிட்டு இருந்தோம்னா இந்த கொஸ்டின் நம்மளே கேட்கும்போது அதை விட்டு நம்மளை விலக்கி காக்கிறதுக்கு இந்த கொஸ்டின் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரெண்டாவது ஆதியாகமம் 4:7. நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? காயினை பார்த்து ஆண்டவர் கேட்பாங்க. நம்ம எப்பெல்லாம் தீமை செய்ய நம்ம மனசு யோசிக்கும் போதெல்லாம் இந்த கொஸ்டின் நமக்கு ஹெல்ப் பண்ணும், நம்மளை தீமை செய்ய விடாமல் பாதுகாக்கும். மூணாவது 2 ராஜாக்கள் 5:26. என் மனம் முன்னோடு கூட செல்லவில்லையோ? நாம் இந்த உலகத்தை நோக்கி பணத்து பின்னால், உலகத்துக்கு பின்னால், பாவத்துக்கு பின்னாலலாம் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்படி நம்ம ஓடும்போது தேவனும் நம்மோடு கூட தான் இருக்கிறாருன்ற நினைவை நமக்கு கொடுத்து இந்த செயலை விட்டு நம்மளை தடுத்து நிறுத்துது. நாலாவதாக அப்போஸ்தலர் 9:4. சவுலை பார்த்து ஆண்டவர் கேட்பாங்க, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்ன்னு. நம்மளும் அப்படி தான் பாவம் செய்யும் போதெல்லாம் நம்ம தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறோம், மறுபடியும் ஆண்டவரை நாமளே சிலுவையில் அரைஞ்சு துன்பப்படுத்துகிறோம் அப்படின்ற தாட் மட்டும் நமக்குள்ளே வந்துருச்சுன்னா போதும், நம்ம அந்த பாவத்தை பண்ண மாட்டோம், அதுவே நம்மளை பரிசுத்தப்படுத்திடும். இந்த 4 கேள்வியை இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரும் நம்ம மனசாட்சியில் கேட்டு பார்க்கலாம்.